நிலம் டிவி. நிலம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள ஒரு பழமையான பல்லாயிரம் ஆண்டுகள் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் தாங்க நம்ம இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஆலமரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய இதில் விழுதுகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அளவுக்கு இருக்குது. பொதுவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலம் விழுதை வந்து நம்ம பயன்படுத்தி பல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து இந்த நவீன யுகத்தில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து பல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாக இருக்குது. பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே அந்த பல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பற்களை வந்து நம்ம தூய்மையாக வந்து பராமரிக்கிறது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனம் கலந்த சில பேஸ்ட்டுகளை நம்ம வந்து பயன்படுத்துறதுனாலையும் பல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம். ஆதி காலங்களில் நம்ம முன்னோர்கள் தமிழர்களோட நெறியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயற்கையாக வந்து பல் குச்சிகள் கொண்டு தான் வந்து பல் துளைக்கிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலம் விழுது, அந்த ஆலம் விழுது வந்து ஒரு அற்புதமான மருந்தா வந்து பயன்படுது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலம் விழுதை வந்து நம்ம கட் பண்ணி அதை நம்ம ப்ரஷ் மாதிரி வந்து நம்ம கடிச்சு நம்ம பல் துளக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிடும். பல் வந்து நல்லா வந்து தூய்மை வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல் இடுக்குகள் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த வளலைன்னு சொல்லக்கூடிய அந்த கபமெல்லாம் வந்து வெளியேறக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. பொதுவாக அந்த ஆலம் விழுது வந்து நம்ம அதை உடைச்சி நம்ம வந்து பல் துளக்கும் பொழுது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா அதை வந்து நம்ம கடிக்கும் பொழுது வந்து ரஃபாக இருக்கும்னு நினைப்போம். ப்ரஷ்ஷை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும். பொதுவாக இந்த ஆலம் விழுதில் வந்து அந்த பால் தன்மை இருக்கிறதுனால நம்ம பல் துளக்கும் போது பல்லில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து வாய் புண்ணு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் வந்து அந்த மேல் சோறு கீழ் சோறில் ஏதாவது வந்து புண்கள் இருந்தாலுமே வந்து அது வந்து ஆறிடும். அப்படி வந்து ஒரு அற்புதமான அதி மருத்துவ குணம் வாய்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலம் விழுது. அந்த ஆலம் விழுதை வந்து நம்ம சேகரிக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலம் விழுது வந்து நம்ம கெட்டித்தன்மையாக இருக்கும். நம்ம தனியாக வந்து நம்ம கைகளில் கொண்டு நம்ம உடைக்க முடியாது. இப்போ பாருங்க, இது ஆலம் விழுது. இந்த ஆலம் விழுதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பல் துளக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த 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 சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். கீழே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நுனியாக இருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிட முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கைகளால் உடைக்கிறது ரொம்ப சிரமம். இதை கட் பண்ணுறதுக்கு வந்து கட்டர், கத்தி அது மாதிரி பயன்படுத்தி கட் பண்ணி எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறுமே வந்து அந்த ஆலம் விழுதை வந்து கடிச்சு நம்ம பல் துளைக்கிட்டு வர நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபத்தன்மை வந்து வெளியேறும். இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளலைன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நம்ம வெளியேறும். பல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம முகம் வந்து பாத்தீங்கன்னா பொலிவு கொடுக்கக்கூடிய தன்மை இது உண்டு. அனைவருமே வந்து இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகளை வந்து சேகரித்து பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல குருவர்களும் பெரியவர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.